வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபுல் ரிவ்யூ ஆஃப் கூலி. எடுத்தோடனே வேர்டிக்ட்டை முதல்ல ஒரு அளவுக்கு சொல்கிறேன். படம் ரொம்ப மோசமும் இல்லை, ரொம்ப ஆசமும் இல்லை. மோசத்துக்கும் ஆசத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி. இந்த படத்தோட ஸ்டோரியில நீங்களே ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. சத்யராஜ் சாருக்கு ஒரு பிரச்சனை. சத்யராஜோட பொண்ணு தான் ஸ்ருதி ஹாசன். சத்யராஜ் சாருக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரஜினி சார் உள்ள வராரு. அந்த உள்ள வந்ததுக்கப்புறம் ரஜினி சாருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு, ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்குமே என்ன தொடர்பு, ரஜினி சார் இந்த பிரச்சனைலாம் எப்படி டீல் பண்ணுறாரு, நாகார்ஜுனா யார் என்ன, இதெல்லாம் தான் கதை. இது கதையாக கேட்கும்போது நிஜமாவே சூப்பராக இருக்குது. இந்த கதை நல்லாவே பண்ணியிருக்கலாம். பட் பல இடங்களில் இந்த கதை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணலையோ அப்படின்னு பலரும் சொல்லிக்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, நான் ஒன்றும் பெரிய சினிமா கிராஸ் ஃபயர்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆடியன்ஸு. சிலர் ரொம்ப வன்மத்தெல்லாம் கேட்குறாங்க, சில ரிவ்யூவர். நான் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாது. நான் பார்த்ததை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இந்த படத்தில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா காஸ்ட். இந்த படத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி காஸ்ட்டு கிடச்சா பட்டே கலப்பலாங்கிற மாதிரி ஒரு காஸ்ட்டு. தலைவர், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, அப்புறம் ஷோபின், நாகார்ஜுனா, ரச்சிதா ராம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கண்ணா ரவி, நாகார்ஜுனோட சன்னா நடித்தவர். அவர் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு அவர் தெரியும். அவர் சூப்பரான ஆக்டர் கண்ணா ரவி அவர்கள். எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள் கிடச்சி அது அவ்வளவு பெருசாக யூட்டிலைஸ் பண்ணலனாலும் அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஹை பாயிண்ட் ஒன்று சொல்லணுன்னா அது கண்டிப்பாக காஸ்டிங். செகண்டு மியூசிக், அதாவது பிஜிஎம். உண்மையாகவே அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பிஜிஎம் பட்டாசாக வேலை செஞ்சுருக்கு. அது ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு அந்த ஸ்லோ மோஷன் அந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போது சில குட்டிக்குவெல்லாம் என்னது ப்ரெஷா இல்லை அப்படிங்கிறான். பட் அது ஒரு ரஜினி ஃபேனாக நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அது எதுவும் குறையாக சொல்ல முடியாது. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹை பாயிண்ட் சொல்லணுன்னா இந்த படத்தில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பட்டே கலப்பிடுறாங்கன்னே சொல்லலாம். டிஏஜிங்கோ இல்லை ஏஐயோ இல்லை என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம் தெரியலை. பட் அதில் பார்க்க ரஜினி சார் சூப்பராக இருக்கார். ரஜினி சாரோட வாய்ஸ், அந்த சின்ன வயசில் ரஜினி சாரோட வாய்ஸ் பேசியிருப்பார்ல, அந்த வாய்ஸில் பேசுகிறாரு. சீவிடுவேன். அது எல்லாமே மாசாக இருந்திருக்கு. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கோட ஒரு சின்ன போர்ஷன் இன்டர்வல் மாதிரி வைப்பாங்க. ஸோ இட் இஸ் இன்ட்ரீகிங் என்னவா இருக்குன்னு. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்காகவே வெயிட் பண்ணாங்க. என்ன ஒரு குறைன்னா, ஒரு படத்தில் சொன்ன ஃப்ளாஷ்பேக் சொதப்பிட்டீங்க. நான் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கு சூப்பராக இருக்குது. படம் இந்த படத்தில் இருக்கிற லோ பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய ஓப்பன் எண்டிங்ஸ் இருக்குது, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷோபின் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளாயா, நீ யார் வந்தாலும் அடிக்கிற, கழுத்துலேருந்து கைக்கு ஒரு செயின் இருக்குது, திடீர்னு பார்த்தா நீ ட்ரெயின் ஓட்டின்னு போகிற, நீ யார் என்ன, அப்படி ஷோபினுக்கு என்ன பிரச்சனை, யார் தான் அந்த ஷோபின்னு கடைசியில் தொக்கா மாட்டிக்கிறேங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த படத்தில் நாகார்ஜுனாக்கான இந்த வெயிட் அது பெருசாகவே இல்லை. நாகார்ஜுனா ஷுட் ஹவ் பீன் ப்ரொஜெக்டட் பிகர் தென் ஷோபின். பட் இந்த படத்தில் எங்கேயோ ஷோபின் பெரிய ஆளாக போய் நாகார்ஜுனா ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டாரு மாதிரி இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அவர் அந்த வில்லத்தனம் அது எல்லாமே அவர் ரூத்லெஸ் வில்லனா நல்லா பண்ணினார். பட் அதுக்கான ஒரு பெரிய அவுட்புட்டாக கிடைச்சா மாதிரி தெரியல. மூணாவது, எடிட்டிங். திடீர்னு எங்கெங்கேயோ போகிறாங்க. அவர் ட்ரெயின் ஓட்டுறாரு, இவர் இது பண்ணுறாரு, இவர் இது பண்ணுறாரு, ஏன்னே புரியல. உபேந்திரா அவர்களை ரொம்ப கம்மியாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உபேந்திராவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அலறிச்சு தேட்டரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பட்டே கலப்பிருக்காங்க. அவர் கொஞ்சம் இன்னும் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமா என்னவோ தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட லோ பாயிண்ட்ஸ். பட் அகெயின் நான் திரும்பி சொல்கிறது, படம் எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப மோசமாகவும் இல்லை, ரொம்ப ஆசமாகவும் இல்லை. ஆசத்துக்கும் மோசத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துல இருக்குது. இதை போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்னும் குறையெல்லாம் சொல்கிற விதத்துக்கு இல்லை. போய் ஜாலியாக சும்மா பாருங்கள். வீக்கெண்டு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா ஜாலியாக போய் பார்த்துட்டு வாங்க. ரஜினி சார் படம் தான் எப்பவுமே ஜாலி தானே. இது ஒன்றும் ரஜினி சார் படம் கன்றாவியாக இருக்குங்கிற அளவுக்குலாம் எந்த படமும் இருந்ததில்லை. கன்றாவியெல்லாம் இல்லை. போய் சும்மா ஜாலியாக பாருங்கள்.